ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் முகப்பருவை சரி செய்கிறதுக்கான மருந்து. முகப்பருவு ஏன் வருது? நிறைய பேருக்கு வந்துடும். வந்துட்டால் கிள்ளி 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 கன்னத்தை புண்ணாக்கிடுவாங்க. அது வயசில் வரும். அந்த வயசில் வரலைன்னா அதுவும் உடலுக்குள்ளேயே அமுங்கி பின்னாடி பெரிய கட்டியாக வந்துடும். அதனால் அந்த வயசில் வர்றது தவறே கிடையாது. அந்த முகப்பருவை கில்லாமல் அதை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். அதில் முக்கியமாக மலைவேம்பு, அம்மன் பச்சரிசி, கசகசா, நாட்டு மாட்டு பால், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகப்பருக்கள் மறைய. முகப்பருக்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா 25 வயசுக்குள்ள முகப்பருக்கள் வரணும், வந்தால் நல்லது. அது அதிகமாக வருது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள், எண்ணெய்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிறணும். வறுத்தது பொரிச்சது அந்த இது சாப்பிட்றது, மாமிச உணவுகளில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது, அது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 25 வயசுக்குள்ளே உள்ள இளமையான வயசில் கொழுப்பு சத்து அதிகமாயிருச்சுனாக்கா மென்மையான இடத்துல, அதாவது அக்குள், பிறப்புறுப்பு, நம்ம முகங்கள், தொடை அந்த மாதிரி இடத்துகளில் கொப்பளங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப மென்மையாக நம்ம முகத்தை வச்சுக்கிறணும். அப்படின்னாக்கா அந்த எண்ணெய் பண்டங்களும் மாமிச உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிக்கிறணும். புத்துணர்ச்சியாக நல்லா பளிச்சுன்னு முகம் இருக்கணும்னா கண்ட நம்ம முகத்தில் பவுடரு, அந்த க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா எதையும் ஒரு இதவே யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சிங்கனாலுமே உங்களுக்கு முகப்பருக்கள், முகத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டாக்கா அந்த முகப்பருக்கள் வராது. அதிக சூடாக விடாமல் பார்த்துக்கணும். முகப்பருக்கள் வந்துருச்சுன்னா கிள்ளி விடக்கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மலைவேம்பு, அம்மன் பச்சரிசி கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கலாம் அல்லது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கூட்டு மருந்தோட கசகசாவும் கிராம்பும் பொடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த அரைச்சி வச்சுருக்க கலவை கூட சேர்த்துக்கிறணும். நல்லா ஒன்றா கலந்துடலாம். முகத்தில் நம்ம போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் பால் சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால். இந்த கலவையை ஏதாவது ஒரு நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் அதிக பருக்கள் வந்துருச்சுன்னா அந்த வயசில் இருக்கிற பெரியவங்களுக்கு 25 வயசு 30 வயசு, ஒரு சிலருக்கு மாதவிடாய் சரியாக போகாமல் இருந்தால் பெண்களுக்கு நிறையவே வரும். அவங்களும் இதை போட்டுக்கிறலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் முகத்தில் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் படுத்துருங்க. அதுக்கப்புறமா சாதாரணமாக ஒரு பச்சை தண்ணியிலேயே முகத்தை கழுவுங்க. வெந்நீர் வச்சு கழுவ வேண்டாம். பச்சை தண்ணியில் கழுவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்ந்து அந்த பருக்கள் போக வரைக்கும் நீங்கள் கழுவிட்டே வாங்க. அதுக்கப்புறம் முகம் நல்லா வலுவலுன்னு ஆயிரும். அந்த தழும்புகள் கூட இல்லாமல் போயிடும். முகப்பருவு மறையிறதுக்கு மலைவேம்பு, அம்மன் பச்சரிசி, கசகசா, கிராம்பு, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதை முகத்தில் தடவி ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து குளிர்ந்த நீரில் கழுவிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த முகப்பருவு மறைஞ்சிரும். முகம் அழகாக இருக்கும். முகப்பருவு மறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.